வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வருகிறார்களா? நம் பிரபஞ்சம் எப்போதும் மர்மங்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. அந்த மர்மங்களில் ஒன்றுதான் தற்போது விண்வெளியில் இருந்து அதிவேகமாக பூமிக்கு நெருங்கி வரும் ஒரு வினோதமான பொருள். இந்த கண்டுபிடிப்பு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் மத்தியில் பெரும் விவாதத்தையும் வேற்றுக்கிரக உயிரினங்கள் பூமிக்கு வரக்கூடும் என்ற பரபரப்பான யூகத்தையும் கிளப்பியுள்ளது. 31 அட்லஸ் என வானியல் ஆய்வாளர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட இந்த மர்ம பொருள் ஒரு வேற்றுக்கிரக விண்கலமாக இருக்கலாம் என்றும் அது பூமிக்கு ஆய்வுகளை அனுப்ப தயாராக இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. இந்த மர்மமான விண்வெளி பொருள் குறித்த ஹார்வர்ட் விஞ்ஞானிகளின் ஆய்வு மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அதிர்ச்சி தரும் கோட்பாடுகளை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். மர்மமான 31 அட்லஸ் சுமார் 12 மைல்களுக்கும் மேலான அகலத்தை கொண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளன. இந்த விண்வெளி பொருள் நமது சூரிய குடும்பத்தின் வழியாக அசுர வேகத்தில் பயணித்து வருகிறது. வரும் 2025 டிசம்பர் 19 அன்று இது நம் பூமியில் இருந்து சுமார் 17 மில்லியன் மைல் தொலைவில் கடந்து செல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற வானியலாளர் அபிலோப் தலைமையிலான 3 விஞ்ஞானிகள் குழு இது ஒரு பகமையான வேற்றுக்கிரக தொழில்நுட்பமாக இருக்கலாம் என ஊகித்து ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற UFO புலனாய்வாளர் நிக் போப் இந்த பொருள் அசாதாரணமான அளவு, வேகம், பாதை மற்றும் நடத்தையை கொண்டிருப்பதால் ஒரு வரைபடம் அல்லது ஆய்வு பணிக்காக அனுப்பப்பட்டிருக்கலாம் என்றும் கருதுகிறார். இது ஒரு நட்சத்திரங்களுக்கு இடையிலான வால் நட்சத்திரமாகவோ அல்லது சிறுகோளாகவோ இருக்கவும் வாய்ப்புள்ளது. அப்படியானால் அது மிக மிக அரிதான மற்றும் சுவாரஸ்யமான ஒரு வானியல் நிகழ்வாக இருக்கும். ஹார்வர்ட் வல்லுநர்கள் முன்வைத்த முக்கிய கோட்பாடுகள். இந்த பொருள் ஒரு சாதாரண சிறுகோளாக இருப்பதற்கு நம்ப முடியாத அளவுக்கு பெரியதாக உள்ளது. அதன் பிரமாண்டமான பரிணாமம் ஒரு இயற்கை விண்வெளி பொருளுக்கு பொருத்தமற்றது. இது இயற்கை பொருட்களுக்கு இல்லாத வகையில் அசாதாரணமான வேகத்தில் பயணிக்கிறது. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் மற்றும் ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி ஆய்வுகளின்படி இது சுமார் 1,30,000 மைல் மணி வேகத்தில் பயணிக்கிறது. நாசா இது சூரிய குடும்பத்திற்கு வந்த மிக வேகமான பொருள் என்று குறிப்பிடுகிறது. இது நமது பால்வெள்ளியின் மைய பகுதியில் இருந்து வருவதால் பல தடவைகள் நிறைந்த ஒரு சிக்கலான பாதையில் வருகிறது. ரகசியமாக ஒரு ஆய்வை நமது சூரிய குடும்பத்துக்குள் அனுப்ப விரும்பினால் இதுவே மிக துல்லியமான பாதை என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இந்த பொருள் சில தொழில்நுட்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும் என்று சந்தேகிக்கப்படும் முக்கியமான இடங்களில் சூரியனால் மறைக்கப்படும் நம் கண்களுக்கு நேரடியாக புலப்படாமல் உள்ளது. மேற்கண்ட காரணங்களால் விஞ்ஞானிகள் இது ஒரு வேற்றுக்கிரக விண்கலமாக இருக்கலாம் அல்லது சில ஆய்வு பகுதிகளை பூமிக்கு அனுப்பக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கலாம் என்று அஞ்சுகின்றனர். வரும் நாட்களில் இதை பற்றிய மேலதிக தகவல்கள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.